நம்ம என்ன ஆலய வழிபாடுகள் பண்ணினாலும் சரி, இந்த பஞ்சபூதங்களும் நமக்கு அனுகிரகம் பண்ணினால் மட்டும்தான் ஒருத்தர் வாழ்க்கையில ஒரு வாழ்க்கைங்கிற வண்டி சமச்சீராக ஓடும். ராகு கேதுகளுடைய தன்மை வாயு பஞ்சபூதத்துல வாயு பகவானுக்கு உகந்தது. ரிஷபம், கன்னி, மகரம் அப்படிங்கிறது நிலராசி. இந்த நிலராசிக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எந்த ஆலயத்துக்கு போனாலும் அந்த ஆலயத்துல உளவார பணி செய்யறோம். கடகம், விருச்சகம், மீனம் இந்த 3 ராசிகளும் நீர் ராசிகள். இவங்க என்ன பண்ணணும், எந்த ஆலயத்துக்கு போனாலும் அபிஷேகம் செய்து அனைவருக்கும் வணக்கம். ஏல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். பஞ்ச தீப வழிபாடு அல்லது பஞ்சபூத வழிபாடு, இதை பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். நம்ம என்ன ஆலய வழிபாடுகள் பண்ணினாலும் சரி, இந்த பஞ்சபூதங்களும் நமக்கு அனுகிரகம் பண்ணினால் மட்டும்தான் ஒருத்தர் வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கைங்கிற வண்டி சமச்சீராக ஓடும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு இறைவனுடைய ஆற்றல்கள் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருந்தாலும், இந்த பஞ்ச தீப வழிபாடு அப்படிங்கிறது பஞ்சபூதங்களுக்காக செய்யக்கூடிய ஒரு வழிபாடு முறையாகும். அப்போ இந்த 5 தீபம் எதுக்காக ஏற்றுறோம் அப்படின்னா, நம்மளுடைய உடல் இயக்கங்களையும் அந்த பஞ்சபூதங்களும் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்புங்கிற 5 பூதங்களும் ஒழுங்காக வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்ம நல்ல ஆரோக்கியமான உடலோட செயல்பட முடியும். அதே மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய சாதக பாதகங்களும் அந்த பஞ்சபூதங்களுடைய அனுகிரகங்களும் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை சுமூகமாக நம்மளுடைய எல்லா தேவைகளும் பூர்த்தியாகும். அதற்காக தான் அந்த பஞ்ச தீப வழிபாடு பஞ்சபூதங்களை திருப்திப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஆலயத்தில் ரொம்ப விசேஷமாக கொண்டு வர்றாங்க. அந்த ஆலயத்தில் நுழையும் போதே இந்த பஞ்சபூதங்களுக்கான வழிபாடை செஞ்சுட்டு தான் அங்கே சாமியையே தரிசனம் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஆலயத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம உள்ள அந்த கோயிலினுடைய நுழைவாயில நுழைஞ்ச உடனேயே ஒரு சக்தி பீடம் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. அந்த கோயில் உள்ள குளத்திலையோ அல்லது அங்கே உள்ள கிணற்று நீரையோ எடுத்து அதில் மஞ்சத்தூள், புஷ்பங்கள், ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு அந்த முதல் தீர்த்த கலசம்னு வச்சிருக்காங்க. அந்த பஞ்ச கலசத்தில் முதலாவதான கலசம். இந்த கலசத்துக்கு பேர் மண் கலசம் அப்படின்னு சொல்றது. அது மட்டும் இல்ல, அதுதான் நம்ம பாவ புண்ணியங்களை முதல்ல நமக்கு இதுவரையும் நான் தெரிஞ்சோ தெரியாமலேயோ ஏதாவது ஒரு பாவங்கள் செஞ்சிருந்தா அந்த பாவங்களை கிளியர் பண்ணிட்டு என்னை ஒரு புண்ணிய ஆத்மாவாக இந்த இறைவனை தரிசனம் பண்றதுக்கு எனக்கு அனுமதி கொடுன்னு அந்த இடத்துல வேண்டுறோம். இது பஞ்சபூதத்துல மண்ணுக்கான ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்றது. இந்த மண்ணில் பிறப்பெடுத்திருக்கேன், எனக்கு நல்லது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பிரார்த்தனை வச்சுட்டு அந்த முதல் கலசத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றி அங்க தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு, அடுத்து இரண்டாவதாக அந்த இறைவனுடைய அம்பாள் சன்னதிக்கு நேர் எதிரில் ஒரு கலசம் வச்சிருப்பாங்க. அது நீர் கலசம். இந்த நீர் கலசத்திற்கு ஒரு தேவதையை அவங்க ஆவாகனம் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க தண்ணி ஊற்றும் போது அது நீர் பஞ்சபூதத்துல நீரை திருப்திப்படுத்துவதற்கான ஒரு பரிகாரம். அப்போ இந்த பூமியில அந்த நீரின்றி அமையாத உலகுங்கிற மாதிரி நம்மளுடைய வழிபாடு வேண்டுதல்களை அந்த தண்ணி மூலியமாக நம்ம இறைவன்கிட்ட சமர்ப்பிக்கிறோம் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன காரணங்களுக்காக என்ன தேவைக்காக அந்த இறை வழிபாட்டுக்கு போறோமோ அந்த வேண்டுதல்களை அங்க வச்சுட்டு அங்க தண்ணி ஊத்துனா அந்த வேண்டுதல் அந்த தேவதை அந்த இறைவன்கிட்ட போய் இவங்க என்ன வேண்டுதலுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு போய் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஐதீனம். அடுத்த கோவில் பிரகாரத்தை சுத்தி வர்றப்போ இடதுபுறமாக செல்லும் போது அங்க ஒரு சர்ப்பநாயகியினுடைய சன்னதி இருக்கு. அந்த இடத்துல ஒரு மாயப்பலகை அப்படிங்கிறது ஒண்ணு. அந்த மாயப்பலகையிலையும் நம்மளுடைய வேண்டுதல்களை அங்க கையில் விரல்கள்லயே அந்த விரலையே பேனாவாக நினைச்சு அந்த மாயப்பலகையில எழுதுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு கலசம் வச்சிருக்காங்க. அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த ராகு கேதுகளுடைய தோஷ நிவர்த்திகள் எல்லாம் இது ராகு கேதுகளுடைய தன்மை வாயு அப்படி பஞ்சபூதத்தில் வாயு பகவானுக்கு உகந்தது. அப்போ அதனால் அந்த ராகு கேதுக்கள் யாருக்கெல்லாம் பிரச்சனைகளை தரக்கூடியதாக இருக்கும் அதற்கு சிறப்பு செய்கிற மாதிரி அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, அந்த கலசத்திற்கு ராகு கேதுக்களுடைய தோஷம் இருக்கக்கூடாது, குழந்தை பாக்கியத்தில் ஏதேனும் தடைகள் இருந்தால் அந்த தடைகள்லாம் விலகணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கே அந்த நீர்ப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது. இது வாயு பகவான் செய்யக்கூடிய ஒரு வழிபாடு. அதுக்கப்புறம் அந்த சன்னதிக்கு நேர் பின்பக்கம் ஒளி அம்மன் சன்னதி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதுதான் 4வது கலசம். நம்ம வாழ்க்கையில ரொம்ப இருளடைஞ்ச மாதிரி இருக்கு,
என்ன காரணம்னே தெரியல, ஏவல் பிள்ளி சூனியம் மாதிரி இருக்கா, பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்கா, எது பண்ணினாலும் ஒரு தடையா இருக்கு, ஒரு சூனியம் பிடிச்ச மாதிரி இருக்குங்கிற வார்த்தையை யாரெல்லாம் அதிகமாக பயன்படுத்துகிறாங்களோ அந்த இதுக்கான பரிகார ஸ்தலம் தான் இது. இந்த 4வது என்னன்னா நெருப்பு, அந்த ஒளி கொடுக்கக்கூடிய ஒளியம்மன் சன்னதின்னு சொல்றது. அப்போ நெருப்பு, பஞ்சபூதத்தில் நெருப்பு ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல நம்ம நீர்படுத்தும் போது அந்த நம்ம வாழ்க்கையில் உள்ள இருள் விலகி வெளிச்சம் ஏற்படும் அப்படிங்கிறது ஐதீகம். அடுத்து 5வதாக காலகண்டீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு ஈசனையே வச்சிருக்காங்க. 5வது கலசத்திற்கு பதிலாக அங்கே ஈசன் தான் இருக்காரு. அந்த காலகண்டீஸ்வரர் ஆகாய தத்துவத்தை குறிக்கக்கூடியவராக அங்கே நம்மளுடைய ஆயுள் விருத்திக்காக, ஆரோக்கிய விருத்திக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கே 5வதாக அந்த நீர் பயன்படுத்தும் போது அந்த பஞ்சபூதங்களையும் நம்ம திருப்திப்படுத்தின ஒரு புண்ணிய பலன் அப்படிங்கிறது இந்த ஸ்தலத்தில் கிடைக்கும். அதுக்கப்புறம் பிரகாரத்துக்குள்ள போயிட்டு நம்ம சன்னிதானத்துக்குள்ள அம்பாள் வந்து இங்கே இரட்டை அம்மன் இருக்காங்க. இதை கங்காதேவி அம்சமாக ஒரு அம்பாளும் பார்வதியின் அம்சமாக ஒரு அம்பாளும் இருக்காங்க. இதுக்கு காத்யாயினி அம்மன், பச்சைவாளி அம்மன் அந்த அம்பாளுடைய திருநாமம். இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மேலவாஞ்சூர் அப்படிங்கிற இடத்துல அமிர்தா நகரில் இந்த காத்யாயினி அம்மன், பச்சைவாளி அம்மன் ஆலயம் இருக்குது. இங்கே தான் இந்த பஞ்ச தீப வழிபாடும் இந்த பஞ்ச நீர் வார்க்கும் வழிபாடும் நடந்துட்டுருக்கு. ஒவ்வொரு கார்த்திகை மாதமும் அங்கே பஞ்ச தீப வழிபாடு ரொம்ப விசேஷமாக பண்ணுறாங்க. பெரிய மண் அகல் விளக்கு வச்சு கொடங்கொடமாக எத்தனை பக்தர்கள் எண்ணெய் கொண்டு வந்தாலும் அங்கே 5 வகையான எண்ணெய்களை கொண்டு அந்த பஞ்ச தீபம் அப்படிங்கிறது ஏற்றப்படுது. விடிய விடிய அந்த தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது ஒரு பெரிய அண்டா வச்சுருப்பாங்க. வர்றவங்கெல்லாம் அந்த தீபத்தில் எண்ணெயை அந்த விளக்கில் ஊற்றுவாங்க. அந்த எண்ணெய் சூடேறினதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த அண்டாவில் சேவிச்சுட்டு வருவாங்க. கால்வலி கைவலி எல்லாம் இருக்கிறவங்க அந்த எண்ணெயை வாங்கி பயன்படுத்திக்கலாம். இந்த இது விற்பனைக்கெல்லாம் இல்லை, நம்ம பக்தர்களாக கொண்டு போய் போட்டு வர்றதை அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தினால எடுத்து பயன்படுத்திக்கக்கூடியது தான். அப்போது இதை இந்த பஞ்ச தீப வழிபாடு யாரெல்லாம் பண்ணுறாங்களோ இதை கோயிலில் போய் மட்டும்தான் பண்ணணுமா? கண்டிப்பாக கிடையாதுங்க. உங்கள் வீட்டில் இந்த 5 அந்த பஞ்சபூதங்களுக்கும் நீங்கள் நிலம், நீர், காற்று, நம்ம வாழ்க்கையில் இந்த பூமியில் பிறந்ததற்கான அடையாளத்தை தர வேண்டும். இந்த மண் எப்பொழுதும் எனக்கு நன்மையே தரணும் அப்படின்னு பூமியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருக்கா, நீங்கள் அந்த மண்ணாக ஒரு விளக்கை பாவிச்சு அந்த தீபத்தை ஏற்றணும். அடுத்து உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, இல்லை உங்கள் வீட்டில் தண்ணி பிரச்சனை எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்குது, விவசாயம் பண்ணுறீங்களா, விவசாயத்தில் தண்ணி பற்றாக்குறை இருந்துக்கிட்டு இருக்குது, ஒரு வறட்சி இருக்குது அப்படின்னா அதை சரி செய்வதற்கு ஒரு அகல் தீபம், நீரை அந்த நீர் தத்துவமான அந்த வழிபாடு, அந்த தீபம் ஏற்றும் போது நமக்கு என்றைக்குமே நீர் குறைவில்லாமல் இருக்கும். அதே போல் நம்ம நெருப்பு, நம்ம உடம்புல ஒரு வெப்பம் அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கும். நம்ம உடம்புல நமக்கு உடம்பு சரியில்லை, நார்மலாக இருக்குங்கிறத எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க? நம்ம நாடியில் டெம்பரேச்சரை பார்த்து தான் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அந்த வெப்பம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல சமச்சீராக இருக்கணும். நெருப்புனால நமக்கு எந்த விதத்திலும் தொந்தரவுகள் இருக்காது. நெருப்புன்னா நம்ம உடம்புல இயங்கக்கூடிய வெப்பம் மட்டும் காரணம் இல்லை, மின்சாரம் நமக்கு தடை இல்லாமல் ஒரு செயல் செய்வதற்கு மின்சாரம் நமக்கு வீடு இருளாகாமல் இருக்கிறதுக்கு இருந்தாலே அது பெரிய நிகழ்வு அப்படின்னு இன்னைக்கு சொல்லலாம். நிறைய ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறோம், எப்போ பார்த்தாலும் கரண்ட் பிரச்சனை இருந்துட்டு இருக்கு, எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு, எப்போதுமே ஒரு ஒயரிங் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்க ஒரு நல்ல நிகழ்வாக நமக்கு பயன்படணுங்கிறதுக்காக ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அடுத்து காற்று, நம்ம சுவாசிக்கக்கூடிய ஒவ்வொரு காற்றும் சுத்தமானதாக, ஆரோக்கியமானதாக, ஆக்சிஜனோட இருக்கணும் அப்படின்னா பிராணவாயு, நம்ம சுவாசிக்கிறதுக்கு நல்ல ஒரு காற்று கிடைக்கணும், நம்ம உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம சுவாசம் சீராக இருக்க வேண்டுமானால் அந்த வாயு பகவானை நம்ம பிரார்த்தனை பண்ணணும். அதுக்காக ஒரு தீபம் ஏற்றுறது. அடுத்து இந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல், நமக்கு சூழ்நிலைகள் சாதகமாக அமையணும் அப்படிங்கிறது தான் அந்த வாயு தத்துவத்தினுடைய, அந்த ஆகாய தத்துவத்தினுடைய நிகழ்வு. எல்லாருமே நமக்கு சாதகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதுக்காக நம்ம ஆகாய தத்துவத்திற்காக ஒரு வேண்டுதல் விளக்கையும் ஏற்றும் போது இந்த பஞ்சபூதங்களையும் மனசால பிரார்த்தனை பண்ணி பஞ்ச தீபம் ஏற்றி வைத்து பஞ்சாட்சார மந்திரத்தை வீட்டிலேயே நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே பெரிய இடர்பாடுகளோ குறைகளோ வராமல் நம்மளால் பாதுகாக்க முடியும். பஞ்சபூத வழிபாடுங்கிறதும் பஞ்சதீப வழிபாடுங்கிறது நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கைங்கிற ஒரு நிகழ்வுகளை கடை தேர்வதற்கு பயணிக்கக்கூடிய ஒரு துடுப்பாக செயல்படும் அப்படிங்கிறத இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் பஞ்சதீப வழிபாடு ஏற்றுங்க. குறிப்பாக யாருக்கெல்லாம் அந்த ராசி கட்டங்களில்
12 ராசிகளுக்கும் இந்த தத்துவங்களை பிரிச்சிருக்காங்க. நிலத்தத்துவம், நீர் தத்துவம், காற்று தத்துவம் அப்படிங்கிற அந்த பஞ்சபூதங்களை பிரிச்சிருக்காங்க. அதில் ஆகாயம் மட்டும் அது வந்து வெட்டவெளி பிரம்மாண்டம், அதுக்கு தனி ராசிகள் கிடையாது. நெருப்பு ராசிகள் அப்படிங்கிறவங்க நம்ம வழிபடுறதுல தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணணும். நெருப்பு ராசிகள் மேஷம், சிம்மம், தனுசுங்கிறது நெருப்பு ராசி. இப்போ இந்த நெருப்பு ராசிகளில் பிறப்பவர்கள் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்கன்னா உங்கள் வேண்டுதல்கள் அங்கே வெற்றி அடையும். அதே போல் நிலராசி, நிலராசி என்ன? ரிஷபம், கன்னி, மகரம் அப்படிங்கிறது நிலராசி. இந்த நிலராசிக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எந்த ஆலயத்துக்கு போனாலும் அந்த ஆலயத்தில் உழவார பணி செய்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். அல்லது அந்த ஆலயத்தை சுத்தம் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலைகளை நாம் அமைச்சு கொடுக்கறது. ஏன்னா மண் சுத்தம் செய்வது அப்படின்னு அர்த்தம். நிலம் அப்படின்னா பூமியை சுத்தப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். அதை செய்யும்போது அவங்களுக்கு அது நல்ல சாதகமான ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும். அடுத்து காற்று ராசி. இந்த காற்று ராசியில் உள்ளவங்க என்ன பண்ணலான்னா, மந்திர உச்சாடனங்கள் தான் அவங்க அதிகமாக பயன்படுத்தணும். ஒரு கோயிலுக்கு போகிறீங்களா, தேவாரம் படிக்கலாம், திருவாசகம் படிக்கலாம், திருப்புகழ் பாடலாம். இப்படி உங்களுடைய வேண்டுதல்களை அந்த இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா இந்த ஓசையினால், அந்த காற்றின் மூலியமாக உருவாகக்கூடிய மந்திரங்களை நீங்கள் பாராயணம் பண்ணுறதுனால, பாடல்களாக படிப்பதனால உங்களுக்கு சாதகமான பலன்கள், உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறுமா? நிறைவேறும். அப்போ அந்த காற்று ராசி என்னென்ன? மிதுன ராசி, துலாம் ராசி, கும்ப ராசி அப்படிங்கிறது காற்று ராசிகள். அடுத்த நீர் ராசி, கடகம், விருச்சகம், மீனம். இந்த 3 ராசிகளும் நீர் ராசிகள். இவங்க என்ன பண்ணணும்? எந்த ஆலயத்துக்கு போனாலும் அபிஷேகம் செய்து அந்த நீரால அந்த இறைவனை குளிர்ச்சிப்படுத்தி நீங்க தரிசனம் பண்றீங்க அப்படின்னா உங்க வேண்டுதல்கள் கட்டாயம் நிறைவேறும். இது ஒருத்தர் பிறப்பு லக்னத்தை வச்சு எடுக்கிறது பெரிய அளவில் சக்சஸ் ஆகுமா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா ஒவ்வொரு லக்னம் மாறும் போதும் அதனுடைய தத்துவ அடிப்படைகள் மாறும். ஒருத்தருக்கு எப்படி ஒரே நோய் லைஃப் லாங் இருக்கிறது கிடையாது, மாறி மாறி வரும். இன்னைக்கு தலை வலிச்சா நாளைக்கு வயிற்று வலிக்கலாம், கால் வலிக்கலாம். இப்படி மாறி மாறி வர்றதுனால லக்னமும் நமக்கு மாறிக்கொண்டே இருக்கும். அட்சய லக்ன பദ്ധதியில் அப்படி உங்களுக்கு நெருப்பு ராசியாக லக்னம் போகிற வரையும் தீபமேற்றி வழிபாடு பண்ணுங்க. அதுவே நிலராசியாக மாறுச்சு அப்படின்னா பூமியை சுத்தப்படுத்துங்க. அதுவே காற்று ராசியாக இருந்தால் மந்திரங்களை நிறைய படிங்க. நீர் ராசியாக இருந்தால் அபிஷேகம் செய்து இறைவனை வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் நிகழும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.